வீடு ஃபுல்லாக நிறைய கவராக ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். இன்றைக்கி லீவுன்றதுனால அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஊரில் இருக்க மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரியான கூட்டம். ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிரித்து வைக்கணும். வெஜிடபிள்ஸ் வாங்குறது பெருசு இல்லை, அதை வந்து தனித்தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் தலைவலியே. கட் பண்ணி க்ளீன் பண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நீட்டு மாங்காய்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தேன். சரி சாட்டர்டே வந்து சாமி கும்பிடும்போது சரி மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தேன். மஷ்ரூமும் இருந்தது, சரி சண்டே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய காய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா 350 வந்தது. 330 350 சம்திங் வந்தது எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமேட்டு. வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராஸ் வாங்கலை, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி நான் டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்னு தான் போயிருந்தேன், பட் எனக்கு இங்கே செட் ஆகலை. அதனால் சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. புதினா கொத்தமல்லி கூட க்ளீன் பண்ணிட்டேன். என்ன மாங்காய்க்கும் கேபேஜ்க்கும் தான் கண்டெய்னர் கிடைக்கல, மற்றது எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. இது வந்து எல்லாத்துலேயும் பேலன்ஸ் மீந்தது. அப்படியே நைட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன். இடம் பத்தல கண்டெய்னரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் காலி ஆயிடுச்சு. அதனால் இன்ஸ்டாமார்ட்டில் நெய்யும் ஒரு லஞ்ச் பாக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரோசில் தான். ஸோ கிளாஸ் பவுல்ஸ் மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்டுக்காக. ஸோ லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி மாற்றிடுவேன். பட் நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டீல்னு சொல்லிட்டு. நான் அப்பப்போ அதை மாற்றிக்கிட்டே இருப்பேன், ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது பிடிக்காது. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் பேக்லேயே வச்சிடணும். மிஸ் பண்ணிவிடுவார். நிறைய வாட்டி மிஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு, திருப்பிலாம் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் ஸோ இது நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாள் அது வாங்கணும்னு சொல்லிட்டு விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வாங்கிட்டேன். 560 வந்தது. ஸோ 2 பவுல் மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 400 ml இது. அதே மாதிரி மைக்ரோ ஓவனில் வைக்கலாம். அதே மாதிரி இது வாட்டர் வந்து லீக் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. இது லேப்டாப் பேக்லேயும் அவங்களுக்கு வைக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. இது இன்ஸ்டாமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என் வேலை முடிஞ்சிடுச்சு. பாய்.